உற்சாக கொண்டாட்டத்துடன் துவங்கியது 2025 புத்தாண்டு. பட்டாசு வெடித்து புது வருடத்தை வரவேற்ற மக்கள். புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற சென்னை மக்கள். மெரினா கடற்கரை பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி வாழ்த்துக்களை பரிமாறினர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பட்டையை கிளப்பிய கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கானோர் அலை அலையாய் திரண்டு புத்தாண்டை கொண்டாடினர். தமிழ்நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் என அமர்க்களம் செய்த மக்கள். புதுச்சேரி கடற்கரையில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். லட்சக்கணக்கானோர் கடற்கரையில் கூடி உற்சாகம். குமரியில் 2025 ஆண்டின் முதல் சூரிய உதய காட்சியை காண்பதற்காக குவிந்த சுற்றுலா பயணிகள். முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயத்தை காண ஆர்வம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். நடை திறக்கப்பட்டதும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் புத்தாண்டையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை. புத்தாண்டையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அதிகாலை 4 மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி நடத்தப்பட்டு பின் மூலவருக்கு சிறப்பு பூஜை. புத்தாண்டையொட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவை சரவணம்பட்டியில் வணிக வளாகத்தில் டிஜே பார்ட்டியில் துள்ளி குதித்த இலசுகள். காந்திபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் படிப்பகம் முன் பறை இசை முழங்க ஆட்டம் பாட்டம். புதுக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் புத்தாண்டையொட்டி ஃபேஷன் ஷோ. விதவிதமான காஸ்டியூம் அணிந்து உய்யாரமாக நடந்து வந்த இளம் பெண்கள்.
பொதுமக்களுடன் புத்தாண்டை கொண்டாடிய காவல்துறை. கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்தை பரிமாறிக்கொண்ட காவலர்கள். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பைக்கை வைத்து அலப்பறை செய்த இளைஞர்கள். பைக்கை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்த போலீசார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம். இசைக்கு ஏற்றாற்போல் துள்ளி குதித்த இளைஞர்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செல்போன்களில் டார்ச் லைட் அடித்து புத்தாண்டை வரவேற்ற மக்கள். பலூன் மழையில் உற்சாகம். கேரளா திருவனந்தபுரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு புத்தாண்டு கொண்டாட்டம். டிஜே நிகழ்ச்சியில் இன்ப நடனம். புத்தாண்டையொட்டி அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் சிறப்பு வழிபாடு. புத்தாண்டையொட்டி ஜொலித்த பொற்கோயில். உலகிலேயே முதலாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவுகளில் பிறந்தது 2025 புத்தாண்டு. உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்று மக்கள் கொண்டாட்டம். நியூசிலாந்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். வான வேடிக்கைகளால் ஜொலித்த ஆக்லாந்து நகரம். ஆஸ்திரேலியாவில் பிறந்தது புத்தாண்டு. தலைநகர் சிட்னியில் பட்டாசு வெடித்தும் பாடல் பாடியும் புத்தாண்டை வரவேற்ற மக்கள்.
அபுதாபியில் புத்தாண்டையொட்டி வான வேடிக்கை. இருளை வண்ணமயமாக்கிய பட்டாசுகள். பிரமிக்க வைத்த துபாய் பூஜ் கலிஃபா லைட் ஷோ. இரவு வானத்தை அலங்கரித்த கண்கவர் பட்டாசுகள். புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் புதுமை. ஷென்ஷனில் 1500 ட்ரோன்களை கொண்டு மெர்சல் பண்ணிய சீனா. புத்தாண்டு பிறப்பையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. புத்தாண்டு வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் தரட்டும், அனைத்து லட்சியங்களும் நிறைவேறட்டும் என பதிவு. சமுதாய ஒற்றுமை நல்லிணக்கத்தை வளர்க்க அர்ப்பணிப்போம். தமிழக ஆளுநர் RN ரவி புத்தாண்டு வாழ்த்து. அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளை புத்தாண்டு வழங்கட்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. ஒற்றுமையுடன் முன்னேற்றத்திற்கான வெற்றிகளை கட்டி எழுப்புவோம் என்றும் பதிவு. (2024) ஆண்டு நினைவலைகளை பகிர்ந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. நடப்பு ஆண்டில் தொடங்கப்பட்ட அரசின் திட்டங்களை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி. ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் நிலைச்சிருக்கிறதும், ஒரு இயக்கம் 75 ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சியளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை. இதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நன்றி நிமிர்த்தி சொல்லுவேன். அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து. புதிய வாய்ப்புகளும் வழிகளும் நம் முன்னே நிறைந்து இருக்கின்றன என்று பாஜக தலைவர் அண்ணாமலை புத்தாண்டு வாழ்த்து. பாமக நிறுவனர் ராமதாஸ், தமாக தலைவர் GK வாசன், VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் வாழ்த்து. புத்தாண்டு பிறப்பையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் என பதிவு. மலரும் புத்தாண்டில் பெண் உரிமை, மண் உரிமை காப்போம் என தவிக தலைவர் விஜய் புத்தாண்டு வாழ்த்து. உண்மையான சமூக நீதியுடன் சமத்துவ தமிழகம் அமைக்க உறுதி ஏற்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்தது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ₹14.50 குறைந்து ₹1966 விற்பனை.
தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 1069 கன அடி நீர் வெளியேற்றம். உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் புத்தாண்டு வழங்கட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. வேற்றுமையில் ஒற்றுமை, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவோம் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து. புதுச்சேரி அரசு உயர்த்தியுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அமலுக்கு வந்தது. பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 1 ரூபாய் 99 காசுகளும் உயர்ந்தது. அறிமுகமில்லாத எண்களிலிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லும் செயலிக்கான ஆப் லிங்க் வந்தால் கிளிக் செய்ய வேண்டாம். எதிர்பாராத விதமாக பண மோசடிக்கு ஆளானால் உடனடியாக சைபர் கிரைமை அணுக காவல்துறை அறிவுறுத்தல். சென்னையில் 4வது ஆண்டாக நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மலர் வகைகள் இடம்பெறுகின்றன. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 20 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். முதல் முறையாக தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு வந்த கார்கோ விமானம் வாட்டர் சல்யூட் அடித்து உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். புதிய வருடத்தின் முதல் நாளில் கூடும் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல். சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் மாற்றமில்லாமல் தொடரும். மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. வரும் 13ஆம் தேதி துவங்கும் மகா கும்பமேளாவுக்கு தயாரான உத்தரப்பிரதேசம். பிரயாக்ராஜ் நகரின் கழுகு பார்வை காட்சி. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. பொங்கல் அன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரசிகர்கள் ஏமாற்றம்.